Welcome back guys to the course. இன்னைக்கு நம்ம indexing Pandasல indexingனா என்னதுன்றலாம் பார்ப்போம். So without wasting time let's get started. So indexing அப்படினு சொல்லிட்டு actually பெருசா ஒண்ணும் பெரிய கான்செப்ட்லாம் இல்ல. index related விஷயங்கள்லாம் இருக்குல. அதாவது indexனா இந்த முன்னாடி இருக்கிற values இந்த 0 1 2 3 4 இது ரிலேட்டட் சில விஷயங்கள் இருக்கு. அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். So வாங்க நம்ம ஆரம்பிப்போம். So first of all உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிட்டேன் indexை நீங்க 0 1 2 3 4 இல்லாம வேற ஏதாச்சும் மாத்தணும் அப்படினா நம்ம எப்படி மாற்ற முடியும்னு ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோம்ல DF2ன்னு சொல்லிட்டு அதே டேட்டா ஃப்ரேமை அதோட இண்டெக்ஸே நான் மாற்றி காமிச்சிடுறேன். ஸோ DF2 அப்படின்ற டேட்டா ஃப்ரேமை நான் சூஸ் பண்ணுறேன். டாட் இண்டெக்ஸ்ன்னு போடுறேன். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த 0 1 2 3 4க்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாச்சும் வேணும், லெட்ஸே ஃபஸ்ட்டு செகண்டு அதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டு நான் இதை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு வேளை DF2 அப்படின்றத ரன் பண்ணேன்னா பாருங்கள் நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்ற இண்டெக்ஸ் வந்துருச்சு. ஓகே, வேறு லெவல், நைஸ். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து என்ன இப்போ லெட்ஸு 1000 ரூபா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு நீங்கள் 1000 வரைக்கும் அப்படியே இண்டெக்ஸ் எழுதிட்டுருப்பீங்களா? இல்லைல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா நான் இந்த நேமையே இண்டெக்ஸாக செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் நினைப்பாங்களே. அதாவது இந்த ஃபஸ்ட்டு செகண்டும் வரக்கூடாது, 0 1 2 3 4 அப்படின்னு வந்துச்சுல அதுவும் வரக்கூடாது, என்னோட அந்த நேம் அப்படின்ற காலமே இண்டெக்ஸ் காலமாக மாற்றிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுவும் உங்களால் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? ஸோ இப்போ இந்த DF2 அப்படின்ற டேட்டா ஃப்ரேமில் மாற்றணும். அதனால் DF2 டாட் செட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த காலமை உங்களோட இண்டெக்ஸாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடணும். ஸோ நான் நேம் அப்படின்ற காலமாக மாற்றணும்னு நினைக்கிறேன், போட்டுட்டேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு, நேம் அப்படின்றது மாறிடுச்சு, வேறு லெவலில். ஸோ இனிமேல் வந்து நேம் அப்படின்ற இதுவே என்னோடய இண்டெக்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கீழே போயிட்டு ஒரு வாட்டி DF2ன்னு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது இப்போ தானடா மாற்றணும், என்னடா ரீசெட் ஆயிடுச்சா என்ன அது இதுன்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகே. இந்த செட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு வேல்யூவை வாங்கும். அது பேர் என்ன, இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஓகேங்களா? இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நீங்கள் போட்டால் தான் ஆக்சுவலாக அது செட் ஆகும், ஓகேங்களா? இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எடுத்துடுறேன். நான் நார்மலாக இப்படி நான் ரன் பண்ணால் என்ன நடக்கும்னா இந்த செல்லில் மட்டும் எனக்கு காமிக்கும். இது பண்ணால் இந்த செட் இண்டெக்ஸ் நேம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத காமிக்க மட்டும் செய்யும், சரிங்களா? ஆனால் நான் ஆக்சுவலாக அங்கே செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இன் பிளேஸ் அந்த பிளேஸில் ஆக்சுவலாக பண்ணு அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஸோ இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு TRUE போடணும், சரிங்களா? பைத்தன்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்ரூ ஃபால்ஸில் T அப்படின்றது கேபிட்டலில் இருக்கும், ஃபால்ஸில் Fன்றது கேபிட்டலாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணேன்னா ஆக்சுவலாக செட் ஆயிரும் அந்த DF2ஓட இண்டெக்ஸ் நேம்னு. அண்ட் இப்போ நான் கீழே இருக்கிற DF2வை ரன் பண்ணேன்னா பாருங்கள் ஆக்சுவலாக செட் ஆயிடுச்சு, சரிங்களா? நேம் அப்படின்றது நம்மளோட இண்டெக்ஸாக செட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ வந்து லெட்ஸே எனக்கு வேணான்னு நினைக்கிறேன், நான் திரும்பியும் ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு நேம் அப்படின்றது இண்டெக்ஸாக வேணாம், திரும்பியும் முன்னாடி அந்த 0 1 2 3 4 என்னமோ இருந்துச்சுல அதுவே நான் இண்டெக்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா DF2 டாட் ரீசெட் இண்டெக்ஸ், சரிங்களா? ஓகே, அண்ட் அது நான் சும்மா ரன் பண்ணேன்னா பாருங்கள் ரீசெட் ஆயிடுச்சு 0 1 2 3 4ன்னு. இப்போ நான் கீழே போயிட்டு திரும்பியும் DF2 போட்டேன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்கள் நேமுன்னு தான் வருது. ஸோ இதுக்கும் அந்த இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நம்ம போடணும். ஸோ இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு TRUE போட்டுட்டோம். அண்ட் நவ் இஃப் ஐ ரன் DF2 தென் யூ கேன் சி 0 1 2 3 4 அப்படின்னு வந்துருச்சு, ரீசெட் ஆயிடுச்சு. நைஸ். பட் இப்போதைக்கு எனக்கு ரீசெட் பண்ணணும்னு ஆசை இல்லை, அதனால் நான் வந்து அந்த நேம் அப்படின்றதையே செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? என்னோட இண்டெக்ஸோட இது நேமுன்னே செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கே ஞாபகம் இருந்திருக்கும், லோக் அப்படின்றத வச்சு நம்ம அந்த இண்டெக்ஸோட நேம் என்னவா இருக்குமோ அதை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ DF2 அப்படின்றத போட்டுட்டு இப்போ லெட்ஸே எனக்கு அரவிந்தனோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா லோக் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் வந்து அரவிந்தன் அப்படின்னு போடலாம்.
அரவிந்தன் போட்டுட்டு ரன் பண்ணேன்னா அரவிந்தனோட எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்டு லோக். ஐலோக்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருந்தேன். ஐலோக்னா நம்ம அது எத்தனாவதாக இருக்கோ அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட்டை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது அரவிந்தன் அப்படின்றது எத்தனாவதாக இருக்குது, 0th வந்து கிஷனு, 1th வந்து அரவிந்தன். ஸோ இங்கே நான் வந்து 1 அப்படின்னு போட்டுட்டு ஐலோக்குன்னு போட்டுட்டேன்னா திரும்பியும் அதே அரவிந்தனோட இன்ஃபர்மேஷன் தான் வரும், வேறு லெவல். ஸோ லோக்குன்றது லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் நான் திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அண்ட் கைஸ் இன்னொன்று, நீங்கள் இப்போ இந்த செட் இண்டெக்ஸ் அப்படின்றது பண்ணிங்களா, செட் இண்டெக்ஸ்ன்றது இங்கே பண்ணிங்க, கீழே வந்து பண்ணிங்க. நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அங்கேயே பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ரொம்ப இந்த பாண்டாஸ் ஃபைலில் ரொம்ப கீழே வரைக்கும் போயிட்டோம். ஸோ பேசாமல் இதை நான் சேவ் பண்ணிட்டு நான் ஒரு புது ஃபைலே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நியூ பைத்தன் 3 ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதை ரீநேம் பண்ணிட்டு சும்மா வேறு ஏதாச்சும் பேர் வச்சுக்கிறேன், பாண்டாஸ் லேர்னிங் 2 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் வச்சுருந்தோம்ல அதோட பேரும் பாண்டாஸ் லேர்னிங் தான் இருந்துச்சு, அதனால் சும்மா பேரை மாற்றிட்டு அடுத்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம், இம்போர்ட் பாண்டாஸ் SPD அப்படின்னு, அப்புறம் ரன் பண்ணிக்குவோம். அண்ட் அடுத்து இதில் வந்து நம்ம ரீட் பண்ணுவோம் அந்த ஃபைலை. ஓகே, நம்ம வச்சுருந்தோம்ல friend rr.xlsx அப்படின்றது. ஸோ அதை நம்ம இதில் கொண்டு வருவோம். ஸோ நான் அதுக்கு பேர் friend data அப்படின்னு வச்சுக்கிறேன். friend data is equal to pd.read _excel. excelன்றது எக்ஸல் ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது மட்டும் நம்ம எக்ஸல் ஃபைலாக வச்சுருந்தோம். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் இந்த வீடியோஸை லைன் பை லைனாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக புரியும். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ ரீட் எக்ஸல்னு போட்டுட்டேன். அண்ட் இதுக்குள்ளே என்னோடய ஃபைல் நேமை நான் போடணும். ஸோ friend rr.xlsx அண்ட் இதை போட்டுட்டு அடுத்து கீழே friend டேட்டான்னு போட்டுக்கிறேன். அண்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணால் எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இம்போர்ட் பண்ணுறப்பயே நீங்கள் ஒரு கோடு எழுதலாம், கமா போட்டுட்டு. அது எழுதுனீங்கன்னா அந்த டைம்லையே நீங்கள் இந்த நேம் அப்படின்ற காலமே ஒரு வேளை இந்த இண்டெக்ஸாக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த இங்கே கமா போட்டுட்டு இண்டெக்ஸ் _col, ஓகே, இண்டெக்ஸ் _column இஸ் ஈக்குவல் டு அந்த காலமோட நேமை நீங்கள் போட்டுறணும். ஸோ அந்த காலம் வந்து என்னது, நேம் NAME. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்கள் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்த இண்டெக்ஸ் _column அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? எனக்கெல்லாம் மோஸ்ட்லி எதுவும் ஞாபகம் இருக்காது. ஓகே, நான் கமா போடுவேன், கமா போட்டுட்டு சும்மா டேப் அமுக்குவேன். டேப் அமுக்குனா நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது காமிக்கும், என்னென்னலாம் இங்கே எழுத முடியுன்றது காமிக்கும். ஸோ நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவேன், அப்படியே ஞாபகம் வரும், ஆமாண்டா இண்டெக்ஸ் _col அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அது பண்ணால் நம்மளால் வந்து இண்டெக்ஸை செட் பண்ண முடியும். ஓகே, நேம்னு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண சுத்தமாக தேவையே இல்லை. இதில் பாருங்களேன், நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து ஆர்டர் வைஸாக வரல. ஃபஸ்ட்டு K அப்படின்றது வந்திருக்கு, அடுத்து A வந்திருக்கு, அடுத்து M வந்திருக்கு. அதான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதாவது அந்த அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்றதான ஃபஸ்ட்டு வரணும், அந்த ABCD ஆர்டர். அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படி வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேட்டா ஃப்ரேமோட பேர் போடலாம், which is friend data, ரைட்? போட்டுட்டு SORT வந்து ஒரு ஃபங்க்ஷன். நீங்கள் லைக் என்னோட பைத்தன் கோர்ஸ் பார்த்துருந்தீங்க, பைத்தன்லலாம் நான் சொல்லி தந்துருப்பேன். நம்ம சார்ட் பண்ணுவோம், அசெண்டிங்காக வந்துடும், ரைட்? சார்ட்டுன்னு போட்டுட்டு ரன் பண்ணோம்னா இதில் எரர் காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக கைஸ் அது சார்ட் கிடையாது, சார்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? நம்ம நார்மலாக பைத்தனில் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் லைட்டாக வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் சார்ட் இண்டெக்ஸ்ன்னு போடணும். அப்படி போட்டுட்டு நம்ம ரன் பண்ணோம்னா as you can see நம்மளுக்கு அரவிந்தன், அதாவது A அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அண்ட் அடுத்து அந்த ஆர்டர் வைஸில் வந்துருச்சு, ABCD ஆர்டரில். ஓகே, இப்போ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில், அதாவது ரிவர்ஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே மேலே போய் டைப் பண்ணுங்கள் ASCE அண்ட் அப்படியே டேப் அமுக்குங்க, அப்படியே அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டுன்னு வந்துடும். சரிங்களா? வரலைன்னா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு டிஃபால்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் போடாமல் இருங்க, ஆனால் அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்கும். அசெண்டிங் ஆர்டர்னால் என்னது, ஸ்மால் டு பிக்.
கரெக்டாக. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஏபிசிடி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். டிசெண்டிங்னா ரிவர்ஸ். ஆனால் இதில் டிசெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லை. அதனால் நீங்கள் அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரிவர்ஸில் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சந்தோஷ் வரும், அடுத்து மகேஷ் வரும், அடுத்து கிஷன் வரும், அண்ட் அடுத்து தனுஷ் வரும், அண்ட் லாஸ்ட்டில் அரவிந்தன் அப்படின்றது வரும். சரிங்களா? புரியுதா? திஸ் இஸ் அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கீழே போயிட்டு ஃப்ரெண்டு டேட்டா அப்படின்றத போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஆயிருக்காது. ஏன் டூ யூ ரிமெம்பர்? எஸ், நம்ம அங்கே இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ போடணும். சரிங்களா? ஸோ இந்த அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்றதுக்கு பதிலாக அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ போட்டுருவோம். இல்லை நம்ம அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ போடக்கூட தேவையில்லை. நீங்கள் ஒன்றுமே போடலைன்னா கூட அது அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். அண்ட் உள்ளே போய் ஜஸ்ட் நம்ம இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத போடணும். அண்ட் போட்டதுக்கப்புறம் இதை நான் ரன் பண்ணேன்னா ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் இங்கேயும் அஃபெக்ட் ஆகும். அண்ட் நம்மளுக்கு எல்லாமே ஆர்டர் வைஸில் வந்துருச்சு. ஸோ நைஸ், கிரேட். ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கைஸ், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் தட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரைட்? ஸோ நிறைய பேர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். இந்த வாட்டி இந்த சம்மர் இருக்குல்ல, ஏப்ரல், மே, ஜூன், இந்த மந்தில் உங்களுக்கு ஸ்கூலெல்லாம் க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த மஷின் லேர்னிங் கோர்ஸ் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை பார்க்க வைங்க, அவங்களையும் லேர்ன் பண்ண கொண்டு வாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு யூடியூபர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போயும் சொல்லுங்கள். கோடிங் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கார், அவரை ப்ரமோட் பண்ணி விடையா அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா ஜோக்கு தான் பண்ணுறேன். சரி கைஸ், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஹெல்ப் மீ ஃபைனான்ஷியலி, தென் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுற நார்மல் சப்போர்ட்டே எனக்கு போதும். பட் இஃப் யூ கேன் ஃபைனான்ஷியலி ஹெல்ப் மீ, தென் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சேனலில் நான் புது செக்ஷன் உருவாக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபேன்ஸு, சூப்பர் ஃபேன்ஸு, அல்ட்ரா சூப்பர் ஃபேன்ஸு, லெஜண்ட்ஸுன்னு லைக் நீங்கள் ஜஸ்ட் 30 rupees பர் மந்த்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை சூப்பர் ஃபேன்ஸாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும் நல்லது, லெஜண்ட்ஸாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும் நல்லது. அதுதான் எனக்கு தெரியும், என் சேனலில் நிறைய வகையான ஆடியன்ஸ் இருக்காங்க. லைக் நிறைய பேர் பே பண்ண முடியும், நிறைய பேர் பே பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ கேன் பே ஹை, தென் யூ கேன். இஃப் யூ கான்ட், தென் ஃபேன்ஸ் அப்படின்றதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், ஏதாச்சும் ஃபன் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, keep learning, keep practicing, and keep watching. Coding Anna.